அடுத்ததாக ஒரு பெண்மணியை நான் கூப்பிட்டு பல விதமான என்கொயரிகளை நான் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொமான்ஸ் சுற்றுல அங்க உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஜாலியா நிம்மதியா சந்தோஷமா உட்காரா. ஷூட்டிங் முடிச்சோன்னா ஓடி போறா. ஏன் லவ்? ஓகே 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 லவ். ஏன்னா புரிஞ்சு ஏன்னா சார்லி பாப்பா வந்தார் இல்லையா அப்படின்னு நான் அவரை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணுதே வெக்கமா. நான் நைட்டு ஸ்விம்மிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனவ தான். என்ன உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதுன்னு விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் பிரியா ஜோசப். ஹோம் பார்ட்னருடைய டிக்கெட் டு ஃபினாலே வந்து பாடுறான்னு சொன்னதுக்கு தம்பி வந்து லைட்டா ஒரு மாதிரி ஒதுருது பதறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமேட்டு பாடுறேன்னு சொன்னேன். வாங்க பசங்க எல்லாருமே வந்து விஜய் ஆண்டனி சார் முன்னாடி பாடிட்டு இருக்காங்க. அவரு வந்து இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அவரு ஒரு தனி பிளான் வேற போட்டுட்டு இருக்காங்க. அதுல நம்ம புரிஞ்சதா? கேட்டுக்க. நம்ம பசங்க வேற இருக்க போறாங்க. இந்த மாதிரி நாங்களே வந்து ஒரு லவாங்கீஸ்ல போயிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் வெரி இன்ட்ரெஸ்டிங் மகபா ஒரு மாதிரி அப்படி ஆகுது. வைப் பண்ணணும். ஒரு வைப் பண்ண வேண்டும். இப்ப இந்த இடத்தில் விஜய் ஆண்டனி சார் ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு சாங் போயினேக்குதமா? ஆமாமா. அந்த சாங்கே வச்சு பண்ணிடுவோமா? அது பண்ணுவோம். செஞ்சிடலாம். செஞ்சிட்டா போச்சு. அது சார் அப்படியே லைட்டா அப்படி பாட நாங்க எல்லாம் அப்படியே ஆட. அதை விட வேற என்ன ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சரி கஜா அங்கிளும் பிரியங்காவும் ஆட போறாங்க. கச்சு வந்துட்டார்ல இனிமே கலக்கல் தான். புள்ள ஒரு கூத்து மடிப்புள்ள ஒரு கூத்து குத்து குத்து கும்மா குத்து நெஞ்சில என்ன பச்சை குத்து அணைச்சிக்கவா அது மாஸ். என்ன என்னால முடியும். நீ வேறயா? ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. உங்க மூஞ்சிகளுக்கு டீம் மியூசிக் வேற அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? ஆகஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு ஷோ இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. இருக்கீங்க நீங்க தான் 2 பேர் இருக்கீங்க. கண்டிப்பா ஆகஸ்ட்ல ஷோ இருக்கு. ஐயோ பயமா அது கடிச்சு கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தாரா இருப்போமே. இல்ல சரியா கை படல. ஓ இப்போ அவனட்டா ஜாலியா இருக்கு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் அப்படியே சூப்பர். நம்ம பசங்களும் இருப்பாங்கல்ல சார்? நான் தான் இருக்கேன்ல. சுண்ட காணமே. நான் தான் இருக்கேன்ல. உங்க தம்பி வேற லெவல் பிரியங்கா. ஆக்சுவலி வேற லெவலுங்க. நீங்க வேற லெவல். நீ இருக்கடா தம்பி. Thank you Mr. Gentleman. This is business. பல ஓடிபிகள் பல வாரங்கள் அவருக்கு வந்தாலும் கிளம்ப மாட்டேன்றாரு. வண்டி வந்தாலும் கிளம்ப மாட்டேன்றாரு. அப்படியா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்போதான் லேட்டஸ்டா வந்து பேரை மாத்திக்கிறாராம். அப்படியா? லியோ ஈகிள்னு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை கூப்பிட்டு என்ன மாற்று ஏது மாற்றன்னு பாத்துக்கோங்க. இவர் தான் இந்த சீசனோட ஈகிள். அதாவது வந்து பார்த்தோன்னா எலி ஏதாவது இருந்துச்சுன்னா கொத்தி சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் பக்கத்துல யாருமே உட்கார மாட்டாங்க. பாய்ஸ் தான் உட்காருவாங்க. எப்பெல்லாம் அவருக்கு வீட்டு ஞாபகம் வருதோ கிஸ் அடிச்சிடுவாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. உங்களுக்கு வேணுமா? என்னது இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. குடு ஒண்ணு குடு. என்ன சொப்பு ஜாமான விக்கிற உனக்கு வேணுமான்னு கேக்குறேன். ஐயோ சினுங்குறானே போடா வெளிய. என்னடா என்னடி இது? என்ன கொடுமை சார். என்ன கேம் இது? கழுத்து வலிக்குதியா? கழுத்து கார்த்திக்ல அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ஓகே நான் இப்படியே வச்சு பேசுறேன். மாவனை வந்து வாங்கிக்க நறுக்கு நீங்க. ஆமா அடேங்கப்பா அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. எவன் தரா இது ஹெல்மெட் இந்த நேரத்துல இருக்கு. சி நீ மனுஷனா? நீ
சேஃப்டிக்கு பரவாயில்ல எதையோ வச்சு பண்ணிக்க வேண்டியதான். ஏன் இப்படி வந்திருக்க காரணம் என்ன? ஹெட் ப்ரொடெக்ஷனுக்காக. அதான் என் ஸ்ட்ராட்டஜி. அதான் என் ஸ்ட்ராட்டஜி. மக்கவா இது ஏதோ பழைய ஹெல்மெட் இங்க பாரு தூசு. ஒரு நிமிஷம் அப்படியே ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலை. எழுதி விடு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சாக்கடை ஆண்ட கடந்து. ஓகே 2 லைட் வாங்கிட்டு வெக்கமே இல்லாம இப்படி நின்னுட்டு இருக்கேன்னு யாராவது சொல்லறதுக்கு முன்னாடி என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நம்மளே வந்து போய் ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணி உட்காந்துக்கலாம். இதுல கிஸ் வேற கேக்குதான் கமெண்ட்ஸ்ல வரும். நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எதோ சொல்றீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. பிரசன்னா நல்லா பயங்கரமா பேசும் ஒரு மனிதன் நீ இந்த செட்டிலேயே. பேசுங்க. பேச முடியுமா? இந்த ரவுண்ட்ல எல்லாம் ஒரு மாதிரி பீதியில இருக்கீங்க. என்ன ரீசன்? உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பீதிலாம் இல்ல, ஒரு மாதிரி எனக்கு தொண்டை சரியில்லை ஆக்சுவலா. அதனால ஒரு மாதிரி. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். எல்லா தப்பும் அப்பா தான் பண்ணார். அவர் இந்த மாதிரி பாடி வச்சிட்டாருன்னா என் சின்ன பையன் எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. பையன் மீச கூட வளரல. அவனுக்கு எல்லாம் எவ்வளவு பீதி ஆகும். நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். டிஸ்டன்ஸ்க்கு எப்படின்னா பசங்க 2 பேரும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஒரு வாட்டி ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். அப்படி நினைச்சால நெஞ்சு பதறது. பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரிஜினல் எங்கேயா மறுபடியும் கேட்போம். இப்படி இப்போ பிளாக் போடுறாருல அந்த மாதிரி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. கேக்குறப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. நம்ம பாடினா கூட வந்து அப்படியே இருக்கும். பவர் வரலையே, அந்த த்ரோ வரலையே. என்ன சிரிச்சுட்டே சொல்றாரு? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன். அந்த கிளாரிட்டி வரலையே, ஏன் நம்மளால முடியலையே அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் ஆகும். இவ்வளவு மனசுல வச்சுட்டு நேரடியா பேசியிருக்கலாமே. தம்பியோட முகத்திலயும் we are family டா, we are SPB family டா. what டா இது வீடு இல்ல படம் டேய் அப்படின்ற மாதிரி பெருமையோட இருந்தீங்களா? அதுதான் பார்த்து நாங்க அப்படியே ரசிச்சு ஹாப்பி என்னாச்சு அது அப்படியே அதெல்லாம் நம்ம மேடையில தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப குஷியோ. சார் ரேஷன் கார்டுல என் பேர் சேர்த்துருங்க சீக்கிரம் ப்ளீஸ். ஐ காண்ட் அடேங்கப்பா இதுவரையா வெயிட் டு பி a part of it. போட்டுருப்பாங்க 25 கிலோ அரிசின்னு. எக்ஸ்பெக்டட்.